பசுமை விவசாயம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த தென்னை மரத்தினுடைய பாதிப்பு எதனால் பாதிப்புனா, காண்டாமிருகம் உண்டால் நம்ம தென்னை மரம்லாம் நிறைய பாதிப்பாகுது. தொடர்ச்சியாக பார்க்குறோம், நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய கேட்குறாங்க. அவங்களுக்கும் இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றதில் நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறோம். நிறைய ரசாயனம் அல்லாது இல்லை ரசாயனத்தோடு சேர்த்து செய்கிறது என்னென்ன முயற்சிகள் செய்கிறோம். அதனுடைய தாக்குதல் அந்த மருந்தினுடைய வீரியம் இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. அந்த வீரியம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே நம்மளுடைய கன்றுகள்லாம் வந்து பாதிக்கப்படுது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நம்மளுடைய கன்று அப்படியே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா கன்றுமே இப்போ வந்து பாலை விட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மரமும் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 80லேருந்து ஒரு 90 மரம் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கும். எல்லா மரமே வந்து பாலை விடுது. அந்த பாலை விடுற மரத்தையும் வந்து காண்டாமிருகம் வந்து தாக்குதல் இருக்குது. இதனால் மரத்தினுடைய வளர்ச்சி அதனுடைய திடகார்த்தமே வந்து குறையுது. இந்த மரத்தினுடைய மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்தில் மரம் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொண்டு வந்துட்டோம். அவங்க சொன்ன மாதிரியே ஒரு 3 வருஷத்தில் பாலை விடோன்னாங்க. அதே மாதிரி பாலைகள்லாம் விட வந்துடுச்சு. காயும் நிற்கிது. இளநீரும் இப்போ பறிக்கிற தருவாயில் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு மட்டையிலையும் வந்து அந்த இலையோட பாதிப்பு, காண்டாமிருகத்தினுடைய வண்டோடைய பாதிப்பு வந்து பார்க்கலாம். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எதனால் எப்படி உருவாகுது? நம்ம இடத்த எல்லாம் சுத்தம் பண்ணுறோம், எல்லாம் மாட்டு சாணம் போடாமல் இருக்கோம், என்னென்னோ செஞ்சு பார்க்குறோம். இருந்தாலும் இதனுடைய பாதிப்பை நம்மளால் வந்து முழுமையாக அதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியவே இல்லை. அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு மரமும் பாருங்கள், எல்லாம் எவ்வளோ பெரிய உயரமாக போச்சு. எவ்வளோ இப்போ நம்ம ஒரு 10 நாள் நம்ம வந்து இதை கவனிக்கல அப்படின்னா ஒரு குருத்தும் வாரத்தில் ஒரு குருத்து வருது. அப்படி இதை பாருங்கள், இதில் பாருங்கள், எல்லாம் இளநீர் பிஞ்சு இருக்குது. இதனுடைய மேல் மட்டையை பாருங்கள், ஃபுல்லாகவே இப்போது ஒரு குருத்துலேயும் நம்ம வந்து ஒரு மட்டையை நம்ம இது மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா, அப்போ டோட்டலாக நம்மளோட மரத்தினுடைய வளர்ச்சியே போயிடும். மரமே வந்து செத்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே என்கிட்ட ஒரு மரம் வந்து பாதிப்படைஞ்சிருக்குது. அதையே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை எப்படி நம்ம வந்து செய்யலாம், என்னென்ன நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பண்ணுறோம். அதுக்கும் பழக்கமாகிடுது. இவங்க இந்த வேலைலாம் செய்கிறாங்க, இதிலேருந்து நம்மளை கொஞ்சம் தயார்படுத்திக்கணும்னு. அந்த வண்டும் அடுத்தது பாருங்கள், இந்த மரத்தையும் பாருங்கள். இப்போது நம்மக்கிட்ட ஒவ்வொரு மரமும் அப்படி பாதிப்பு ஆச்சுன்னா, அப்போது ஒரு தென்னை விவசாயம் நம்ம வந்து 1 ஏக்கர் போடுறோம், 4 ஏக்கர் போடுறோம், 5 ஏக்கர் போடுறோன்னா முற்றிலுமாக வந்து சேதம் அடைஞ்சிரும். அப்போ ஒரு விவசாயி வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழலுக்கு ஆளாயிடும். அதே மாதிரி இதில் வந்து இப்போ நம்ம ஒரு 70-80 மரம் நம்ம வந்து பராமரிக்கிறது வந்து அதுவே வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. இதனுடைய செலவுகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 400 மரம் 500 மரம் வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த தென்னங்கன்றுங்களை தேர்வு பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து நம்ம எடுக்கிறதுல பார்த்து, அதாவது நம்ம எல்லாம் ஹைப்ரிடு ஒட்டு குட்டை அப்படின்னு சொல்லி நம்ம சில நிறைய ரகங்கள் எடுக்கிறோம். நம்ம என்கிட்ட இருக்க மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு முருங்கைக்கிழ மாதிரி தான் இருக்குது. ஒரு மரத்தில் இப்போ ஏறி மருந்து வைக்கிறோம் அப்படின்னாவே மட்டைகள் வந்து உடையுது. அப்போது பஞ்சு மாதிரி இருக்குது. அதனுடைய மட்டைகளுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்போ அந்த வண்டுங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, இந்த வண்டுங்களுக்கு வந்து தொலை போடுறதுக்கு வசதியாக போயிடுது. அப்போது பாதிப்பு வந்து அதுக்கு வந்து நம்ம அதிகமாக இடம் கொடுக்குற மாதிரி இந்த மரங்கள் வந்து பாதிக்கப்படுது. ஒரு 99% வந்து மரம் வந்து பாதிப்படையுது. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ என்னென்னா, நம்ம இந்த போரைடு வைக்க போகிறோம். போரைடு மணலில் கலந்து ஒரு மட்டையிலையும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்து இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா, மழை பெய்யலைன்னா ஒரு 15 நாள் மேனேஜ் பண்ணலாம். இல்லைன்னா மழை அன்றைக்கே பெஞ்சால் கூட ஒரு வாரத்தில் அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும். திருப்பியும் நம்ம மறுபடியும் நம்ம அதுக்கான வேலையை வந்து செய்யணும். இப்போ எப்படி அதை நம்ம பயன்படுத்துகிறோன்றதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் இப்போ பயன்படுத்துகிறேன். இதான் போரேடு. இது வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது தான். இப்போ கொஞ்சம் ஸ்டாக்லாம் இல்லை. அது நீங்கள் கொஞ்சம் பெரிய கடையாக, மருந்து கடையில் பெரிய கடையாக இருந்தால் நம்ம அதை நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்தலாம். ஆற்று மணலில் கலந்து பயன்படுத்தணும். எப்படின்னா ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 4 கிலோ விகிதத்தில் வந்து நான் வந்து கலந்துக்கிறேன். ஒரு கிலோ மருந்துக்கு ஒரு 4 கிலோ ஆற்று மணலோடு சேர்த்து ஒவ்வொரு மட்டை இடுக்குலையும்
மட்டையோட குருத்துலேருந்து ஒரு 4 மட்டை 5 மட்டைக்கு கீழே நம்ம எல்லா மட்டையிலையும் வந்து நம்ம ஒரு கைப்பிடி வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்த போகிறோம். அப்படி பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த வண்டு வந்து அது இடுக்கில் தான் உட்காந்து அந்த துளையை வந்து துளையிடுது. அப்போது இந்த மணல் இருக்கும்போது இந்த மருந்தினுடைய வாசனைக்காக அதை வந்து நான் இது முன்னாடிலாம் நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இதனுடைய வீடியோவும் சில இதெல்லாம் கலந்து போட்டிருக்கேன். இதனுடைய வீடியோ பதிவும் இருக்குது. இப்போ நான் புதுசாக போடுறதுனால இது ஒரு வீடியோ நான் இப்போது உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இதனுடைய மருந்தினுடைய வீரியம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த போரேடை வந்து பயன்படுத்தலாம். இதனால் வந்து நம்ம வந்து என்னடா இது கெமிக்கல் யூஸ் பண்ணுறோமே, இதுக்கும் வேருக்கும் நம்ம எந்த சம்மந்தமும் கிடையாது. வேரில் வந்து நம்ம எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல. இதனால் மரத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. இது வந்து மரத்தினுடைய வேர்லேயோ சத்துலேயோ அதனுடைய ஊட்டத்தில் நம்ம கலக்க போகிறதில்ல. இது வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு தற்காப்பு, ஒரு வேலி மாதிரி தான். மரத்துக்கு வந்து ஒரு செடிக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு, ஒரு வேலி போடுறோமோ அது மாதிரி இது வந்து அந்த மட்டை எடுக்கல நம்ம வந்து இதை வந்து கொடுக்க போகிறோம். இதனால் நம்ம வண்டு வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம். இதுவும் ஒரு வகையான ஒரு வழிமுறை தான். இது வந்து ஒரு வழிமுறை. இதில் வந்து ஒரு 95% கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியும். இது வந்து மழை காலத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி நம்ம மருந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி நைட்டோ இல்லை 2 நாளில் மழை பெஞ்சாலும் இந்த போரேடு வந்து கரைஞ்சி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது அதனுடைய வீரியம் இருக்கும். அது இன்னும் ஒரு 2 நாள் இருக்கும், அவ்வளோதான். அந்த வாசனைகள் வந்து போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து வண்டு வர செய்யும். நம்ம வந்து இந்த புகையிலையை நம்ம போட்டிருப்போம். ஒரு வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருப்பேன். அது நல்ல ரிசல்ட். அது நல்லாவே இருந்தது. இந்த நம்ம கடையில் இந்த புகையிலை இலை இருக்குது பாருங்கள், அந்த நீல புகையிலை, அதுவும் வந்து நல்ல பலன் இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது. அது ஒரு மரத்துக்கும் பார்த்திங்கன்னா நான் செலவு கம்மியாக தான் ஆகுதுன்னு நான் ஒரு கணக்கு பண்ணேன். பட் ஒரு 80 மரம் 90 மரம்னும் போது அது அதிகமாக செலவாகுது. ஒரு ரூ. 2000 மாதிரி, ரூ. 2000 ரூ. 3000 மாதிரி செலவாகுது. அதனால் இந்த மாற்றி ஒரு மெத்தடு தான். நம்ம இது ஒன்றே நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்றது இல்லை. எப்படி வந்து மரத்துக்கு வாரத்துக்கு 2 முறை தண்ணி விடுறோமோ, இது மாதிரி 15 நாள் 10 நாளுக்கு ஒரு முறை இது மாதிரி ஒரு கலவைகளை நம்ம கலந்து இந்த மரத்தை காப்பாற்றினா மட்டும்தான் நம்ம வந்து தென்னையை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்து தென்னை பயிரிடுறவங்களுக்கு எல்லாமே தெரியும் இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப 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 சிரமமாக இருக்குது. நம்ம இதை எப்படி காப்பாற்றி நம்ம எப்படி இளநீர் பறிக்க போகிறோம், தேங்காய் பறிக்க போகிறோன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியல. நம்ம வந்து ஒரு 3 மாதம் கண்ணிலேருந்து நம்ம ஆரம்பித்து இப்போ வந்து ஆயிடுச்சு, ஒரு 3.5 வருஷம் ஆயிடுச்சு. மரத்தை ஓரளவு கொண்டாந்துட்டோம். ரொம்ப செலவு தான். தென்னம்பிள்ளையை வளர்க்குறது ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு சமம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு 10 கன்று வளர்த்திங்கன்னா அதனுடைய சிரமம் என்னன்றது கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். இன்னும் அதுதான் முக்கியமாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தென்னை கன்று வந்து தேர்வு பண்ணுறது கொஞ்சம் நல்ல ரகமாக நம்ம மாவட்டத்துக்கு தகுந்ததா, இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கா, அதாவது அந்த மட்டைகள் வந்து கொஞ்சம் உறுதியாக இருக்கணும். இப்போ எங்கள் தோட்டத்தில் இது மாதிரி பாதிப்பு இருக்குது. பக்கத்து தோட்டத்துலேயும் வந்து தென்னைக்கன்று வச்சுருக்காங்க. பாதி இதே அளவு மரம் இருக்குது. அங்கே வந்து இது மாதிரி பாதிப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னும் போது இதனுடைய வகை வேறு, அதனுடைய வகை வேறு. இதனுடைய மட்டை இனிப்பு சுவை அதிகமாக இருக்குது. இன்னொன்று ரொம்ப சாஃப்ட்டு டிஷ்யூஸ். அதனால் இதுக்கு வந்து இந்த பண்டு வந்து தொலை ஈஸியாக போட்டும் அந்த குருத்தை வந்து சாப்பிட்டுட்டு, அந்த குருத்தை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு வந்து ஒரு கூடு கட்டின மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொரு மரத்தில் எப்படி இருக்குதுன்னு. ஒரு பஞ்சு ஒரு கூடு கட்டின மாதிரி இருக்கும். அப்போது அந்த மட்டை இடுக்கில் வந்து தொலை போட்டு அந்த குருத்து அவ்வளோ பெரிய குருத்து வருது. அதை சுத்தமாக சாப்பிட்ரும். பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டுச்சுன்னா அந்த மட்டை வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழும். அந்த குருத்து சாப்பிட்ட உடனே திருப்பி மறுநாள் இது வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் வந்து இந்த பூச்சி தாக்குதல் இருக்கும். பகல் நேரத்தில் இந்த வண்டை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது, பார்க்கவே முடியாது. இனக்கவர்ச்சி பொறியும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதுவும் ஒரு நல்ல முறை தான். அதுவும் நான் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் எவ்வளோ கன்று வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இனக்கவர்ச்சி பொறி பயன்படுத்துங்க. அதுலேயும் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதுலேயும் நல்ல பலன் கிடைக்குது. நீங்கள் அதையும் வந்து பயன்படுத்தலாம். எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிவுன்ற மாதிரி எதாவது ஒன்று பண்ணி
இந்த காண்டாமிருகம் வண்டுக்கிட்டேருந்து நம்ம தென்னங்கன்றை காப்பாற்றி தான் ஆகணும். இது நம்ம அடி உரம் கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், உரம் கொடுக்குறோம், வேப்ப புண்ணாக்கு போடுறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லா செலவும் நம்ம பண்ணுறோம். கடைசி நேரத்தில் மரம் வந்து குருத்து வரமோ ஒவ்வொரு குருத்தும் பாதிப்பு அடையும் போது நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதாவது ஒரு மரத்தில் ஒரு குருத்து சாஞ்சா பரவாயில்ல, இந்த வரிசையில் ஒரு 30 மரம், இந்த வரிசையில் ஒரு 30 மரம், நம்ம ஒரு 10 நாளில் அந்த 30 மரமும் ஒரு குருத்து சாஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு கை கால் உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. அந்த மரம் வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அந்த கஷ்டம் என்ன, அந்த உணர்வு என்னன்றது புரிஞ்சிக்க முடியும். வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு, சும்மா அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. நானும் இதில் அதுதான் என்னென்னா, பராமரிப்பு ரொம்ப 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 அவசியம். இதுக்குன்னு ஒரு தனியாக ஆள் இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு 100 மரம் வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு ஆள் வந்து ரெகுலராக டெய்லி வந்து தினமும் வந்து அந்த ஒவ்வொரு கண்ணை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஒரு சின்ன, அதாவது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நீங்கள் காலையில் நேரத்தில் இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை, எல்லாமே தொலை போட்டு போயிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃப் ரவுண்டில் அப்படி போட்டிருப்பார். நைட்டில் இரவு நேரங்களில் என்ன பண்ணியிருப்பார், சின்ன ஒரு தொலையிட்டு அவர் உள்ளே வந்து அப்படி போயின்னு இருப்பார். நம்ம அந்த ஏர்லி மார்னிங் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனுடைய வண்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். அந்த தொலையில் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் தவிர்க்கலாம், கொஞ்சம் வந்து தவிர்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது இவ்வளோ தூரம் வளர்த்து ஒரு 2.5 வருஷம் வளர்ந்த கன்று, இதெல்லாம் வந்து அடிபட்டு வளர்ந்த கன்று. இந்த மரத்தை பாருங்கள், ஒவ்வொரு எப்படின்னா நாங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறோம், எல்லாம் வெளியே வேலையை பார்க்குறோம், சனி ஞாயிறில் வந்து பார்க்குறோம், ஒரு ஆளை போட்டு நம்ம செய்கிறோம். அப்படின்ற நேரத்தில் ஒவ்வொருத்தருடைய பராமரிப்பு கவனக்குறைவு இருக்கிறதுனால இதனுடைய பராமரிப்பு வந்து குறையுது. பராமரிப்பு குறையிறதுனால இந்த கண்கள்லாம் வந்து பாதிப்படையுது. இப்போ எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். ஒவ்வொரு மட்டை இடுக்குலையும் ஒரு நமக்குன்னு தெரியும், அடி மட்டையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வண்டால் வந்து மட்டை கனமாக இருக்கிறதுனால அந்த இதில் ஓட்டை போட முடியாது, துளையிட முடியாததுனால அது மேலே குருத்துலேருந்து ஒரு 4 மட்டை, குருத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு 3 மட்டை 4 மட்டை சுற்றி நீங்கள் வந்து வச்சிங்கன்னா அதுவே போதுமானது. நீங்கள் மட்டை வந்து கீழே வரைக்கும் இருக்குங்க, நான் இதிலேருந்து வைக்கணுமா அடியிலேருந்து வச்சுட்டு போகணுமானா தேவையில்லை. இந்த கண்ணில் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுச்சு. இந்த கண் வந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ எல்லாத்தையும் இப்போ சுத்தம் பண்ணணும். சரி, மருந்து வச்சுட்டு நான் வந்து சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கிறேன். அந்த தென்னை எப்படி சுத்தம் பண்ணுறோன்றத வீடியோவை நான் அடுத்த நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால இந்த கண் இப்படி இருக்குது. இல்லைன்னா வந்து இந்த கண்ணெலாம் நல்ல வளர்ச்சியான கண். எல்லா மட்டையும் துண்டு துண்டாக தொங்குச்சு. இதனால் பார்த்திங்கன்னா மரம் பார்க்குறதுக்கே வந்து ஒரு சுத்தம் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரமே இது எப்படி வளரும்னே தெரியல. இந்த மரத்துடைய கணம் பாருங்கள், மேல் மட்டை குருத்து மட்டை அதிகமாக அகலமாக இருக்குது. இந்த கீழ் எப்படி இருக்குது பாருங்கள், மரம் எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் இதனுடைய காண்டாமிருகம் வண்டோடைய தாக்குதல் வந்து தென்னைக்கு வந்து மிகுந்த பாதிப்பு. இதில் வந்து நம்ம வந்து முதல்லையே பார்த்து இதை ரெகுலராக நம்ம வந்து பராமரித்தோன்னா கண்டிப்பாக இதை வந்து காப்பாற்றி. இதில் பாருங்கள், இந்த வண்டு எப்படி இருக்குது பாருங்களேன். இது எல்லாம் இவங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறவங்க, நைட் ஆல்ட் ஆகிட்டு இவங்களாம் இறந்து போயிட்டாங்க. இவங்களாம் வயசானவங்க, இவங்களாம் ஆயா தாத்தா. இவங்களோட பிள்ளைங்கள்லாம் ரவுண்ட்ஸில் இருப்பாங்க, நமக்கு தெரியாது, இன்றைக்கி நைட்டு வருவாங்க. அது மாதிரி இதை வந்து ரொம்ப கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். தென்னை கன்று ஏற்கனவே முன்னாடியே நான் வந்து வீடியோவில் பதிவு பண்ணதுபடி ஒரு 6 மாதம் கன்று வச்சு 6 மாதம் 1 வருஷம் 1.5 வருஷத்தில் வந்து குருத்தழுகல் நோய் வந்து தென்னையை வந்து மிகுந்த தாக்குதலுக்கு உண்டாக்கும். அந்த குருத்தழுகல் நோய் வந்து தான் கண்டிப்பாக கன்று வந்து இறந்து போயிடும். அதை நம்ம திருப்பி அதை கொண்டு வரத்துக்கு ஒரு 95% வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து நம்ம 15 நாளுக்கு ஒரு முறை அதுக்கான மருந்து நம்ம அது போட்டிருப்போம், அந்த வீடியோவில் போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காண்டாமிருகம் வண்டும் சிவப்பு கூன் வண்டு சொல்கிறாங்க. அது எங்கள் பகுதியில் அந்த அளவுக்கு சிவப்பு கூன் ஒரே ஒரு முறை நான் வந்து இனப்பொறியில் வந்து அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அது வண்டோட பூச்சி பெருசாக தாக்குதல் எங்ககிட்ட இல்லை. அது இல்லைன்னு தான் சொல்லணும். பட் இது வந்து காண்டாமிருகம் வண்டு வந்து அதிகமான தாக்குதல். காண்டாமிருகம் வண்டு வந்து சாதாரண தாக்குதல் இல்லை, மிகுந்த தாக்குதல். அதாவது அதை சொல்லி மாள முடியாது. அதை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இதுக்கிட்ட நினைக்கலாம். அதாவது தென்னங்கன்னை வளர்த்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பாதிப்பு எவ்வளோ இருக்குன்னு. சொல்லலாம், வெளியேருந்து பார்க்குறவங்க சும்மா என்ன இது போய் பெருசாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை தான். இந்த காண்டாமிருகம் வண்டு தொல்லை
ரொம்ப பிரச்சனை. மறுபடியும் சொல்கிறேன், தென்னங்கன்று நான் இப்போது இதை சரியான இதுவாக தேர்ந்தெடுத்தோமா கன்று அப்படின்னா, எனக்கு அதில் அந்த அளவுக்கு எனக்கு என்னவோ திருப்தி இல்லை. நான் எடுத்த தேர்வு பண்ண கன்று வந்து நிறைய பேர்கிட்ட பேசணும். இது மூலிமா நான் நண்பர்கள்லாம் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் பேசுனாங்க. அவங்களாம் நான் எடுத்த இடத்துல தான் எடுத்திருந்தாங்க. பட் அது வந்து எல்லோரும் அதே பதிவு தான் பண்ணுறாங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து கன்று தேர்வு வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். நல்ல கன்றா நல்ல ரகமாக பார்த்து தேர்வு பண்ணுங்கள். உறுதியாக இருக்கணும், மட்டை வந்து உறுதியாக இருக்கணும். நம்ம வந்து எல்லாருக்கும் என்னென்னா சீக்கிரமாக 1 வருஷத்தில் காய் காய்ச்சிருமா, 6 மாதத்துல காய் காய்ச்சிருமான்ற ஆசை. அது தேவையில்லை. என்ன கேட்டால் ஒரு தென்னங்கன்று வச்சா ஒரு 5 வருஷத்தில் நமக்கு வந்து காய்ப்புக்கு வந்தால் போதுமானது. நம்ம 2 வருஷத்தில் காய்க்கணும், 1 வருஷத்தில் காய்க்கணும், கிட்ட இருந்தே பறிக்கணும் அப்படின்னும்போது இது மாதிரி பாதிப்பெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. சரி, நம்ம சந்திக்க தயாராக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சுட்டோம். அதனால் இன்னும் வருங்காலங்களில் நம்ம அதெல்லாம் எப்படி பண்ணணுன்றத பார்த்து செய்யலாம். என்னோடய அனுபவத்தை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். உங்களோட கருத்து எதாக இருந்தால் கூட நீங்கள் வந்து சொல்லலாம், பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். இந்த மரத்தெல்லாம் நான் எப்படி சுத்தம் பண்ணுறேன்றது அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அடுத்தடுத்த பதிவு வந்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன இதனால் எனக்கு இதனுடைய பாதிப்பை வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இதனுடைய இப்போது பார்த்திங்கன்னா நிறைய மரத்தில் வந்து பாலை வந்திருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து எப்படி எவ்வளோ பிஞ்சு நிற்கிதுன்றதை பார்க்கலாம். இதனுடைய பாலையில் என்ன பாதிப்பு வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். உங்களுடைய சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லலாம். இது மாதிரி பண்ணலாம், இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 மரம் 2 மரம்னா நம்ம வந்து அதில் பற்றி கவலைப்பட போகிறதில்ல. நம்ம வந்து ஒரு 100 மரம் வைக்கிறதுனால 100 மரம் வச்சுருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பு வலி வந்து ரொம்ப மிகுந்த வலியாக இருக்குது. சாதாரணமாக இல்லை. இவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ணி நம்ம எல்லாம் பராமரிக்கிறோம், எல்லாம் ஆட்கள் சம்பளம் கொடுக்குறோம். அவ்வளோ தூரம் பண்ணும்போது மரம் இவ்வளோ தூரம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.